வெல்கம் எங்கள் யூடியூப் சேனல். இது வந்து என்னோட யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு நியூ வீடியோ தான் போட்டிருக்கேன். நானே விநாயகத்துக்கு 3 days லீவ் விட்டாங்கனால அதனால் வந்து நான் வந்து ரெசார்ட்டுக்கு வந்திருக்கேன். இது பேர் வந்து கோலர் பீச் ரெசார்ட். நீங்களும் போயிருந்தா லைக் பண்ணுங்க. இதான் என்ட்ரன்ஸ். இங்கே போட்டிருக்க பாருங்க. உள்ள வந்து அவங்க நிறைய பைக்ஸ் இருக்கும். அங்கே ட்ராப் பண்ணிட்டு அவங்க ஒரு ஆஃபீஸ் அண்டை வந்து ஒரு பைக் இருக்கும். அது வந்து அவங்க கால் பண்ணால் வந்து கார் இதோ இதான் எல்லோ பைக்கு, எல்லோ கார். இது இங்கே நம்ம பிக்கப் பண்ண ட்ராப் பண்ண இங்கே வருவாங்க. ஃபோன் பண்ணால் வருவாங்க. இங்கே ஸ்விம்மிங் பூல் நிறைய இருந்தது, ஜாலியாக இருந்தது. 2 ஸ்விம்மிங் பூல் இருந்து, சின்னது ஒன்று பெருசு ஒன்று. இங்கே நான் வந்து காலையில் குளிச்சு தான் வந்து இங்கே பத்துக்கினேன். நான் ஸ்விங் மாதிரி இருக்கு, அது ஊஞ்சல் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, சிங்கிள் ஸ்விங்கு பூல், பெரிய ஸ்விங்கு பூல். பார்க்கா வரும் பாருங்க. இது கார்டன். இது பார்க்கு. காலையில் நம்ம குளிச்சுட்டு வந்து பார்க்லேயும் ஸ்விம்மிங் பூல்லையும் வந்து நான் குளிச்சோம், ப்ளேயிங் பண்ணேன். இப்போ ரூமுக்கு போய் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம். தூங்கிட்டு காலையில் எழுந்துட்டு சாப்பிட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கணும். ரூம் கிட்ட வர போகிறோம். அதை தெத்து பாருங்க மேலே. அந்த ரூம் தான் 5 ரூம். பின்னாடி வந்து பீச் இருக்கு. எப்போ வேணா போய் பார்க்கலாம். நம்ம 3 நாள் தானே எடுத்துருக்கோம். நம்ம 3 நாள் மட்டும்தான் பார்க்க முடியும். இதான் ரூமு, என்ட்ரன்ஸ் ரூமு. உள்ள வந்து இப்பதான் இருக்கு, நல்லா இருந்தது. வெளியில வந்து இது இருந்தது, பால்கனி. அதுவும் அங்கேயே பீச்சு பார்க்கலாம். எங்க அப்பா வந்தோடனே உட்காந்துட்டாரு. நான் சும்மா போனை நோண்டினேன். அது கூட எங்க அப்பா வீடு இருக்கிறாங்க. இது காலைல எழுஞ்சிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இங்கே ஃபோன் பண்ணோன்னே பைக் வந்துடுது. நேற்று எல்லோ பைக், இன்னைக்கு ரெட் பைக். சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குளிச்சுட்டு போகிறோம், குளிக்க போகிறோம். இதுதான் ரெசிபேஷனு. நான் சாப்பிட்டு வந்து குளிக்க போகிறேன். இப்போ நான் இறங்குறேன். சின்ன ஸ்விம்மிங் பூல் இது. பெரிய ஸ்விம்மிங் பூலை வந்து என்ன குளிக்க மாட்டாங்க சொன்னாங்க எல்லாரும். நான் சின்ன ஸ்விம்மிங் பூலை தான் விளையாடினேன். அது அந்த பக்கத்தில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா. நான் தான் வந்து அந்த பெரிய ஸ்விம்மிங் பூலை வர சொன்னேன். எங்கள் அப்பா தான் வானா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் நீங்களே வந்தேன். ஜாலியாக இருந்தது. சும்மானே எங்கள் அக்கா வந்து தண்ணியிலே ஓட வந்து குடிச்சாங்கன்னு. நான் சில நேரத்தில் பேசுவேன் எங்கள் அக்கா கிட்ட. எக்கு வேலை தான் போட்டிருந்தேன். இப்போ நான் அது கொண்டாந்து பக்கத்தில் அவுத்துருந்தேன் பாருங்க. அப்படியே உட்காந்துட்டேன். அதான் அப்படியே ஒன்று படுத்துக்கினேன். ஹைட்டு கம்மியாக தான் இருந்தது. கசகச இந்த அவுத்துனேன். அது பால் மாதிரி போட்டு
விளையாடினேன் நான். முங்குறேன் 10 வாட்டி முங்கினத. அது கூட எங்கள் அக்கா வீடியோ எடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக. ட்ரெஸ்ஸே அவுத்துனேன், அதுவும் போட்டு விளையாடின்னு இருந்தேன். பண்ணுங்க. இது வந்து மயிலாப்பூர்ல இருக்கு. இப்போ நான் குதிச்சேன், நீ பார்த்துருப்பேன்னு நினச்சேன். அங்கே வந்து ஒரு சின்ன பையன் தான், அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன பையன் வந்து அடங்கவே டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தான். அதை பாருங்க, அங்கே இருப்பான். நான் இங்கே வருவேன். இப்போ இங்கே நான் கூப்பிட்டேன். நான் காலையில் வந்து ஸ்விம்மிங் பூல்னால வந்து நைட்டு வந்து நாங்கள் துணி காய வச்சு போட்டிருந்தோமா, அங்கே வந்து கீழே சறுக்கி ஊந்துச்சு. அதனால போய் காலையில் போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் எங்கள் அக்கா வீடு இருந்தாங்க. பின்னாடி பால்கனி இது. நாங்கள் முள்ளில் மாட்டின்னு இருந்தேன், அது கூட எங்கள் அக்கா வீடு எடுத்துட்டாங்க. ஜாலியாக விட்டு ஜாலியாக இருந்தேன். இது வந்து பீச்சு, இதான் பீச்சு, இதான் பின்னாடி பீச்சு. ஃபஸ்ட் நான் உட்காந்துருக்கிறேன். இப்போ ஸ்விம்மிங் பூலில் போகிறேன்னு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. நான் ஓடி போனேன் அங்கே. அது கூட நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது வந்து ராக் பீச்சு. இப்படி தான் இந்த ராக் பீச்சு பாண்டிச்சேரியில் இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா கூட நான் விளையாடின்னு இருந்தேன். கண்ணாடி போட எங்கள் அப்பாவை நான் போட்டேன். ஆனால் நான் வந்து தண்ணியில் இறங்கலை. எங்கள் அப்பா போட்டிருப்பாங்க. அங்கே பாருங்க, நாங்கள் ஒரு பலூன் வாங்கினேன். அது ஜாலியாக பிடிச்சிட்டு வந்தேன். உக்காந்துட்டு வந்துட்டோம். நான் அங்கே நிறைய பேர் விநாயகர்லாம் போட்டாங்க. நான் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோட்டோ எடுக்க பிடிக்கலன்னு சண்டை போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கோவம் குறையதுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க என்ன. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கர் காசுக்கு போனோம். படிச்சுட்டு நாங்கள் அங்கர் காசுக்கு போனோம். நல்ல வெஜ் பிரியாணி சூப்பராக இருந்தது. நான்வெஜ்ஜும் நல்லா இருந்தது. இதான் ஊஞ்சல்ல கட்டுனுங்க. நான் இந்த ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். இந்த வீடியோட முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.